ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுவர்ட்ஸ் சக்ஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 8th NCERT ஹிஸ்ட்ரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் புக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நான் வள கொலலாம் நடத்தாமல் நான் எடுத்து வச்ச நோட்ஸ் தான் வச்சு நடத்த போகிறேன். இதுவே உங்களுக்கு எனஃப் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து ஸ்பெக்ட்ரம்லேயும் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து இந்த ரெண்டுலேயுமே வந்துட்டு கவர் ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். 8th NCERT ஹிஸ்ட்ரி ஹவ், வென் அண்ட் வேர் சாப்டர் 1 தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் எடுத்து வச்ச நோட்ஸ் தான். சரியா? இப்போ வந்துட்டு ஹவ் இம்பார்ட்டண்ட் ஆர் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எதுக்கெல்லாம் வந்துட்டு டேட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா, டேட்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். பாஸ்ட்டில் வந்துட்டு இப்படி இருந்துச்சு, ப்ரெசென்ட்டில் வந்து இப்படி இருக்குது. வி கம்பேர் த பாஸ்ட் வித் ப்ரெசென்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கரெக்டாக வந்து நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்துட்டு அசோசியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூவாக அசோசியேட் பண்ணுறதுக்கு வந்து டேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்கும். சரி, எந்த மாதிரி டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சம் டேட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி ஆஃப் த பாஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஞாபகம், எந்த மாதிரி டேட்ஸ்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னா, சில இது வந்துட்டு ஸ்டோரி ஆஃப் பாஸ்ட் டிபெண்ட்ஸ், செலெக்ஷன் ஆஃப் டே டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டோரி ஆஃப் பாஸ்ட் அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி டேட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, ஹவு டு வி பீரியடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிளாக ஜேம்ஸ் மில் அவர் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்காருன்னா, இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு 3 பீரியட்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, ஒன்று வந்து ஹிந்து பீரியட், இன்னொன்று வந்து முஸ்லீம், இன்னொன்று வந்து பிரிட்டிஷர்ஸ். பிரிட்டிஷ் ரூலில் வந்துட்டு எப்படின்னா, அவங்களோட அவர் வந்து ஃபுல்லாக, ஏன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷர் தானே, ஸோ பிரிட்டிஷ் ரூல் ரெப்ரசன்டட் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் அண்ட் சிவிலைசேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் கலோனியல்னால் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கலோனியல் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, பிரிட்டிஷ் ரூல் தான் வந்து ரெஃபர் பண்ணுது. நம்ம கலோனியல் ஆட்சியில் தானே இருந்தோம் பிரிட்டிஷ் ரூலப்போ. ஸோ கலோனியல் ரெஃபர்ஸ் டு த பிரிட்டிஷ் ரூல். பிரிட்டிஷ் ரூல் வந்துட்டு எதோ டினோட் பண்ணுதுன்னா, அவங்க இங்கே வந்த பிறகு எப்படி இருந்துச்சுன்னா, கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இன் வேல்யூஸ் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, ஹவு டு வி நோ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஹவு டு வி நோ எப்படின்னு இப்போ நமக்கு தெரியுதுன்னா, இப்போ நமக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பற்றி நமக்கு தெரியுதுன்னா, அது வந்து சம் ரெக்கார்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எதுவுமே இல்லாட்டி நம்ம தெரிஞ்சிருப்போமா? ஏன்ஷியன்ட் இந்தியாவில் வந்துட்டு அந்த மாதிரி சும்மா அவங்க ட்ரா பண்ணி வச்சது, கல்வெட்டுகள், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க பண்ண போய் தான் அந்த பீரியடில் வந்து அந்த மக்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே வந்து நம்ம அறிஞ்சிக்கிறோம். அது எதுவுமே இல்லைன்னா, அவங்க வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பேசிக்கான இதை பற்றின நாலேஜ் இல்லைன்னா, எழுதலைன்னா, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வைக்கலைன்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே கிடச்சிருக்காது ஏன்ஷியன்ட் இந்தியாவை பற்றி, மாடர்ன் இந்தியா, மெடிவல் இந்தியா ஆல்சோ. பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்க போய் தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளோட கலோனியல் அப்போ இப்படி தான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், அச்சீவ்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்பெஷலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கூட வந்து வச்சுருக்காங்க. அச்சீவ்ஸ், மியூசியம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அதுலலாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் பிகம் இம்பார்ட்டண்ட்னா, இப்போ வந்து இந்த மாதிரி சர்வீஸ் வந்து எதில் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா, இந்த கலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆச்சு. சர்வீஸ் மீன்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சர்வீஸ் லைக் பொட்டானிக்கல், ஜுவாலஜிக்கல், ஆர்கியாலஜிக்கல், ஆந்த்ரோபாலஜிக்கல் இதெல்லாம் வந்துட்டு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த சம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸில் வந்து எதெல்லாம் வந்துட்டு சொல்லாமல் இருந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பீப்புள்ஸோட நீட்ஸை பற்றி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை. அப்புறம் வந்துட்டு நிறையா அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஹைட் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த ட்ரூத்தெல்லாம் வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த ஆஸ்பெக்டோட உண்மையான இது வந்து அஃபீஷியல் ரெக்கார்ட்ஸில் வந்து கரெக்டாக வந்து சொல்லலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது போதுமானது. சாப்டர் 1 வந்துட்டு இது போதுமானது. இது வந்து என்னோடய ஓன் நோட்ஸ். புக் எடுத்து பார்த்தாலும் தெரியும், இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். கொலலாம் வந்து நம்ம படிக்க வேணாம், டைம் தான் வந்து வேஸ்ட் ஆகும். பட் நான் சொன்ன அப்புறம் வந்துட்டு புக் எடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 2 ஃப்ரம் ட்ரேடு டு டெரிட்டரி.
இதில் வந்துட்டு முகல் ரூலர்ஸ் இதை பற்றி அவங்க முகல்ஸ் இருக்கும்போது தானே கலோனியல் ஆட்சி வந்து நமக்கு வந்துச்சு. ஐ மீன் பிரிட்டிஷர்ஸ் வந்து வந்தாங்க. முகலோட லாஸ்ட் பவர்ஃபுல் முகல் ரூலர் யாருன்னு பார்த்தோன்னா அவுரங்கசீப் தான். சரி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்ஸ் ஈஸ்ட் 1600 வந்துட்டு அவங்க வந்து சார்ட்டர் கிராண்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்களோட மகாராணிகிட்ட வந்து சார்ட்டர் கிராண்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்தியாவில் வந்துட்டு இப்படிலாம் இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது, நல்லா ஃப்ளரிஷ்டாக இருக்குது, ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்டர் பெர்மிஷன் கேட்டு வந்து வந்துடுவாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ப்ராமினென்ட் இது என்னது, அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ரூல் பண்ணணும், இந்தியாவை வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நினச்சாங்க. ஃபஸ்ட்டு ப்ராமினெண்ட்டாக எதுக்கு வந்தாங்க, ட்ரேடிங்காண்டி தான் வந்து வந்தாங்க. இங்கேருந்து சீப்பாக வந்து ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் எப்படி சோல்ட் பண்ணாங்கன்னா ஹையர் ப்ரைஸில் வந்துட்டு யூரோப்பில் போய் சோல்ட் பண்ணாங்க. என்னென்னலாம் பண்ணாங்கன்னா காட்டன், அப்புறம் வந்துட்டு சில்க், இதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் இது பண்ணிட்டு யூரோப்பில் போயிட்டு பிக் மார்க்கெட்டாக வந்து அங்கே போய் அதிகமான விலைக்கு வந்து சோல்ட் பண்ணாங்க. பெப்பர் நம்ம பக்கம் சொல்லவே வேணாம், பெப்பர் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம பக்கம் வந்து நல்லாவே கிடைக்கும். பெப்பர், க்ளவுஸ், கார்டமம், சின்னமன் இதெல்லாமே வந்துட்டு நல்லாவே கிடச்சிச்சு. அப்புறம் வந்துட்டு இது ஒரு கிரேட் டிமாண்டாக வந்து ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிகன்ஸ் ட்ரேட் இன் பெங்கால். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ணி அங்கே போய் அதிகமாக சோல்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு பெங்காலில் எப்படி ட்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1651 வந்துட்டு இங்கிலீஷ் ஃபேக்ட்ரியை வந்து நிறுவினாங்க. எங்கன்னா பெங்காலில் ரிவர் ஹூக்லி, பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் ஹூக்லியில் வந்துட்டு இங்கிலீஷ் ஃபேக்ட்ரியை வந்து நிறுவினாங்க. அப்புறம் அவுரங்கசீப்கிட்ட போய் இந்த மாதிரி பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவுரங்கசீப் என்ன பண்ணிட்டாரு, ட்ரேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாரு. அவர் பெர்மிஷன் கொடுத்த அப்புறம் வந்துட்டு இவங்களும் வந்துட்டு ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவுரங்கசீப் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போகவும் பெங்கால் நவாப்ஸ் தான் வந்துட்டு அவங்க தான் வந்து பவருக்கு வர்றாங்க. அவங்களோட பவர் வந்து அட்டானமி பவருக்கு வந்து வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்கல. அந்த பெங்கால் நவாப்ஸ்க்கு வந்து ரெஃப்யூஸ் டு கிராண்ட் த கம்பெனி கன்செஷன் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு என்ன வருதுன்னு பார்த்தோன்னா, பிடிக்காதனால இவங்களுக்கு என்ன ஆகுது, பேட்டில் ஆஃப் பிளாசி அப்படின்னு சொல்லிட்டு வருது. எப்போன்னா 23rd June 1757 வந்துட்டு வருது. டேட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கூட வந்து கேட்கலாம். பேட்டில் ஆஃப் பிளாசி 23rd June 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து வருது. இது வந்து யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கிலீஷ் தான் வந்துட்டு வின் பண்ணுது. ஃபர்ஸ்ட் மேஜர் விக்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் இன் இந்தியா. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் என்ன ஆகுதுன்னா அலிவர்தி கான்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்து போயிட்டாரு. 1756 வந்து இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் யார் நவாப் ஆஃப் பெங்கால் ஆகிறாங்கன்னு பார்த்தோன்னா சிராஜுத் தௌலா தான் வந்துட்டு நவாப் ஆஃப் பெங்கால் ஆகிறாரு. 1757 வந்துட்டு ராபர்ட் கிளைவ் வந்து கம்பெனியை வந்து லீட் பண்ணுறாரு. சிராஜுத் தௌலா வந்து எப்படின்னா அவங்களுக்கு பிடிக்காது. இந்த கம்பெனியோட ஆர்மி வந்து சிராஜுத் தௌலாவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஆயிடுச்சு. இதில் வந்து எப்படி இவங்க வந்து விக்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னா மிர்ஜாஃபர் அப்படிங்கிறவர் வந்து இருக்கார். இவங்க வந்து சொல்லி வச்சுருப்பாங்க, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு லீடர் நவாப் ஆஃப் பெங்கால் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிர்ஜாஃபர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. மிர்ஜாஃபர் என்ன பண்ணுவார், இவங்க தோக்குறதுக்கு சிராஜுத் தௌலா அவங்க தோக்குறதுக்கு வந்து மிர்ஜாஃபர் வந்து ஆயிடுவார். இங்கிலீஷ் விக்டரிக்கும் வந்துட்டு இவர் காரணமாயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மிர்ஜாஃபர் வந்து யாருன்னா சிராஜுத் தௌலாவோட கமாண்டர் தான் வந்துட்டு இந்த மிர்ஜாஃபர். இந்த மாதிரி இவங்க பண்ணிடுவாங்க. இவர் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் ராபர்ட் கிளைவிட்ட, இந்த மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன், நான் வந்து நெக்ஸ்ட்டு நவாப், இவங்களும் வந்துட்டு சும்மா ஐஸ் வச்சு அப்படி இப்படி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நவாப் ஆயிடுவீங்க. இவங்க சிராஜுத் தௌலாக்கு அடுத்து இவருக்கு வந்து பதவி ஆசை வந்ததுக்கப்புறம் இவரை வந்து நம்ம எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பின்னாடி நின்று அந்த கமாண்டராக இருந்து இவரே கூட இருந்தே குழியை பறித்து விட்ருவார். அப்புறம் என்ன ஆகும்னா இந்த பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து வருது.
பிளாசியில் வந்து யார் தோற்று போயிட்டா இந்த முஸ்லிம்ஸ் நவாப் ஆஃப் பெங்கால் வந்து தோற்று போயிட்டாங்க. அது ஐ மீன் சிராஜுத்தௌலா வந்து தோற்று போயிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு சிராஜுத்தௌலா வந்து அசாசினேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்துட்டு மிர்ஜாஃபர் வந்து என்ன ஆயிடுவார், நவாப் ஆயிடுவார். பிரிட்டிஷர்ஸோட என்னது, மிர்ஜாஃபரை வந்து நம்ம நவாபா பேருக்கு வந்து உட்கார வச்சுட்டு பின்னாடி வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த பிரிட்டிஷர்ஸோட எண்ணம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எண்ணத்துப்படி அசாசினேட் பண்ணிடுவாங்க. சிராஜுத்தௌலாவை அசாசினேட் பண்ணிவிட்டு இவரை வந்து நவாபா உட்கார வச்சுருவாங்க. பேருக்கு தான் நவாப், ஆனால் இவர் வந்து ஒரு பப்பெட். ஆனால் பிரிட்டிஷர்ஸ் கையில் தான் வந்துட்டு இது எல்லாமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு 1764 வந்துட்டு பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து நடக்குது. யாருக்குன்னா ஃபவுட் பிட்வீன் பிரிட்டிஷர்ஸ் அண்டு மிர் காசிம்க்கு இடையில வந்துட்டு நடக்குது. 1765 என்ன ஆகுது, மிர்ஜாஃபர் வந்து இறந்து போயிடுறாரு. அண்ட் தென் 1765 வந்துட்டு முகல் எம்பரர் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுறாங்க. திவான் ஆஃப் த ப்ராவின்சஸ் ஆஃப் பெங்காலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுதுன்னா கம்பெனி ஆஃபீஸர்ஸ் பிகம் நபோப்ஸ். அப்படின்னா நவாபை தான் வந்துட்டு நபோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 1764 வந்து என்ன ஆகுது, ராபர்ட் கிளைவ் தான் வந்துட்டு பெங்காலோட கவர்னராக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா நபோப்ஸ்னால் வந்து என்னென்னா இந்த இந்தியன் வேர்ட் நவாப். நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி ரூல்ஸ் எக்ஸ்பேன்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் என்ன ஆகும்னா அனெக்ஷேஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும். இந்தியன் ஸ்டேட்ஸோட அனெக்ஷேஷன் ப்ராசஸ் பை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃப்ரம் 1757 to 1857 வரையும் வந்து நடக்கும். ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கம்பெனி அப்பாயிண்டட் ரெசிடென்ட்ஸ் இன் இந்தியன் ஸ்டேட்ஸ், அப்பாயிண்டட் ரெசிடென்ட்ஸ் இன் இந்தியன் ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஃபோர்ஸ்டு த ஸ்டேட்ஸ் இன்டு சப்சிடியரி அலையன்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு திப்பு சுல்தான் த டைகர் ஆஃப் மைசூர் வந்து வர்றாரு. திப்பு சுல்தான் நமக்கு தெரியும், ஹைதர் அலியோட பையன் தான் வந்துட்டு திப்பு சுல்தான். இவர் வந்து மைசூரோட ரூலர். திப்பு சுல்தான் வந்து எப்போ ரூல் பண்ணியிருக்காருன்னா 1780 to 1799 வரை வந்துட்டு மைசூரை வந்து ரூல் பண்ணியிருக்காரு. இப்போ தான் வந்துட்டு ஆங்கிலோ மைசூர் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். எந்தெந்த பீரியட்னா 1767 1769 வரை ஒன்று, 1780 to 84 வரையும் ஒன்று, 1790 to 92, 1790 to 92 அண்ட் 1799 வரை வந்துட்டு இந்த ஆங்கிலோ மைசூர் வார் வந்து நடக்கும். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம ஸ்பெக்ட்ரமில் வந்து நடத்துவோம். நமக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஸ்பெக்ட்ரமே இனஃப் தான். பட் இது வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் வந்துட்டு இதையும் நம்ம வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா இதுலேயும் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து ஓன் பண்ணிடுவாங்க. ஓன் த பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் அகெயின்ஸ்ட் மைசூர். நெக்ஸ்ட் வந்து திப்பு சுல்தான் வந்து கில்ட் டிஃபெண்டிங் ஹிஸ் கேபிட்டல் ஸ்ரீரங்கப்பட்டினம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 3 ரூலிங் த கண்ட்ரி சைடு. அப்புறம் என்ன ஆகும்னா ஆன் 12th August 1765 என்ன பண்ணுவாங்கன்னா முகல் எம்பரர் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து திவான் ஆஃப் பெங்காலா வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அஸ் திவான். இவங்களுக்கு வந்து எல்லா பவருமே வந்து கிடைச்ச மாதிரி சீஃப் ஃபினான்சியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த டெரிட்டரி அண்டர் இட்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே இவங்களுக்கிலே வந்துட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு ரெவன்யூ ரிசோர்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு கண்ட்ரி சைட் காலனைஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு க்ராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறது, எல்லா ரைட்ஸுமே வந்து இந்த எக்கனாமி இந்த ட்ரேடிங் ரிலேட்டடாக வந்துட்டு எல்லாமே வந்து யார் கையில் போயிடுதுன்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே வந்து போயிடுது. நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ ஃபார் த கம்பெனி. இந்த கம்பெனி வந்துட்டு இவங்க வந்து என்ன ஆகிட்டாங்க, திவான் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்துட்டு ஒரு ப்ராமினன்ட் ட்ரேடராக வந்து இருந்தாங்க. பிஃபோர் 1865 வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, சரி ஏதாவது குட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிட்டுன்னா இவங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து கிடச்சிருச்சு. யாருக்கு, இந்த பிரிட்டிஷர்ஸ்க்கு. இவங்க போக போக என்ன பண்ணாங்க, எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மனுஷனுக்கு என்ன ஆசை வரும், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு வந்து ஆசை வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் பீப்புள்ஸோட உழைப்பையும் வந்து சுரண்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா பெங்கால் எக்கனாமி அப்புறம் வந்து இவங்க எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண என்ன ஆகும், நம்ம பெங்காலில் வந்துட்டு எக்கனாமிக் க்ரைசஸ் வந்து டீப் க்ரைசஸ் வந்து வந்துச்சு.
அதாவது இவங்க என்ன பண்ணாங்க, இங்கே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அங்கே வந்து அதிகமாக வந்து விற்றாங்க. அது மாதிரி இங்கேருந்து அதிகமாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இங்கேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே வந்து சஃபிஷியண்ட்டாக எதுவுமே வந்து இருக்காது, இன்சஃபிஷியண்ட்டாக ஆயிரும். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ரொம்ப டீப் க்ரைசிஸ் வந்து வந்துச்சு 1770 வந்துட்டு. 1770 வந்து பார்த்தோன்னா டீப் ஐ மீன் டெரிபிள் ஃபெமைன் வந்து வந்துச்சு. இதனால் வந்துட்டு 10 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அண்ட் தென் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெமைன் வந்து வந்துடுச்சு, ஸோ நீட் டு இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, கம்பெனி இன்ட்ரடியூஸ் த பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் 1793 வந்துட்டு இது பண்ணாங்க. எப்படின்னா ராஜாஸ், தாலுக்தாஸ், அப்புறம் வந்துட்டு ஜமீன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் தான் வந்து ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஜமீனெல்லாம் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. இவங்களோட இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்துட்டு இருந்தாங்க. நாட் இன்ட்ரெஸ்ட் இன் த த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லேண்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நியூ சிஸ்டம் இஸ் டிவைஸ்டு. ஏர்லி 19th சென்ச்சுரியில் வந்து இவங்க வந்துட்டு மறுபடியும் இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட லேண்ட் சிஸ்டம் வந்து எப்படி ரயத்வாரி, மஹல்வாரி, ஜமீன்தாரின்னு சொல்லிட்டு 3 வந்து இது பண்ணாங்க. இந்தியன் பீப்புள்ஸே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாங்கள் சொல்கிறதான் வந்து நீங்கள் வந்து செய்யணும். இப்போ நம்ம லேண்டில் வந்து நம்ம ரைஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான உணவை வந்து நம்ம தயாரிச்சுருந்தோம். பட் அவங்க வந்து அதையும் வந்து தயாரிக்க விடாமல், இல்லை எங்களுக்கு தேவையானதான் வந்துட்டு நீங்கள் பயிரிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுனா, இந்த இங்கிலீஷ்மேன் ஹால்ட் மேட்சினைஸ் அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நியூ சிஸ்டத்தை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து கொண்டு வந்தார் 1822. அதுதான் வந்துட்டு மஹல்வாரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து முன்ரோ சிஸ்டம் சொல்லிட்டு வரும். முன்ரோ சிஸ்டம் மீன்ஸ் பிரிட்டன் டெரிட்டரிஸ் இன்டு த சவுத். பிரிட்டனோட டெரிட்டரிஸ் இன் த சவுத். இந்த சிஸ்டத்தை வந்து எப்படி சொல்லணும், ரயத்வாரி சிஸ்டம் ஆர் ரயத்வார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை யார் இனிஷியேட் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, கேப்டன் அலெக்சாண்டர் ரீட் தான் வந்து இனிஷியேட் பண்ணார். டெவலப்டு பை தாமஸ் முன்ரோ. ஸோ இதை வந்து ஆல் ஓவர் சவுத் இந்தியாவில் வந்துட்டு இந்த சிஸ்டம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் நம்மளோட இந்தியன் பீப்புள்ஸ்க்கு வந்து பிடிக்கல. ஆல் வாஸ் நாட் வெல். அப்புறம் என்ன ஆகுனா, இவங்களுக்கு வந்து டிசைடு வந்து அதிகமாகிட்டே போகுது. யாருக்கு, பிரிட்டிஷர்ஸ்க்கு. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்கள்ட்ட இருந்து நம்ம இந்தியன் மக்கள்கிட்ட இருந்து அதிகமான ரெவன்யூ டிமாண்ட்லாம் வந்து வச்சாங்க. ஆனால் நிறையா பீசன்ஸால் வந்துட்டு அது எதையுமே வந்து பே பண்ண முடியலை, அனேபிள் டு பே. அண்ட் தென் பார்த்தோன்னா நிறைய வில்லேஜஸ் வந்து டெசர்டன் இன் மெனி ரீஜியன் அப்படி ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிராப்ஸ் ஃபார் யூரோப். லேட் 18th சென்ச்சுரியில் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கல்டிவேஷனை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த மாதிரினா, ஓபிஎம், அப்புறம் வந்துட்டு இண்டிகோ வந்து இந்த மாதிரி பயிரிடணும் நீங்கள் அப்படி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ்டு டு கல்டிவேட்டர்ஸை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க டு ப்ரொடியூஸ் ஜூட், டீ, சுகர் கேன், வீட், காட்டன், ரைஸ். இதெல்லாம் வந்துட்டு ஃபோர்ஸ்டு கல்டிவேட்டர்ஸ் டு ப்ரொடியூஸ் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, அவங்களுக்கு தேவையான இண்டிகோ வந்துட்டு பயிரிட சொல்லி ரொம்ப பண்ணாங்க. இந்த ரிச் ப்ளூ கலர் வாஸ் காமன்லி கால்டு இண்டிகோ. நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ரிச் ப்ளூ கலர் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெப்ஜிஆரில் வந்துட்டு அப்ரிவேஷன் பண்ணி பார்த்தோம்னா இண்டிகோ, ரிச் ப்ளூ கலர் தான் வந்துட்டு நம்ம இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபேப்ரிக் வந்து ப்ளூ டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மொரிஸ் பிரின்ஸில் வந்துட்டு 19th சென்ச்சுரியில் வந்துட்டு இந்த இண்டிகோ பிளான்ஸை வந்துட்டு அந்த ப்ளூ டை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுங்கள், மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கல்டிவேட்டர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப வற்புறுத்திருக்காங்க. அப்புறம் வந்துட்டு 19th சென்ச்சுரியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்தியா வாஸ் த பிக்கஸ்ட் சப்ளை டு இண்டிகோ 19th சென்ச்சுரியில். நெக்ஸ்ட்டு வந்து வை த டிமாண்ட் ஃபார் இந்தியன் இண்டிகோ, எதுக்கு டிமாண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 13th சென்ச்சுரியில் வந்துட்டு பார்த்தோன்னா இந்தியன் இண்டிகோ வந்து யூஸ்டு பை கிளாத் மேனுஃபேக்சரர்ஸ், இட்டலி, ஃப்ரான்ஸ், பிரிட்டன். இதெல்லாம் வந்துட்டு டையாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாத்துக்கு வந்து டையாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகோ ப்ரொடியூசர் ரிச் ப்ளூ கலர், இது வந்து ஒரு டை, அதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிமாண்ட் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இண்டிகோ பிளான்டேஷன்ஸ் கேம் அப் நார்த் அமெரிக்கா, அங்கேயே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டன் டர்ன்ஸ் டு இந்தியா. அண்ட் தென் நம்ம பக்கம் வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இண்டிகோ கல்டிவேஷனை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
நினச்சாங்க இந்த யூரோப்பியன்ஸ், ஐ மீன் இண்டிகோ பிரிட்டிஷர்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா ட்ரேடு க்ரூ, கமர்ஷியல் ஏஜென்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு அஃபிஷியல்ஸ் ஆஃப் த கம்பெனி பிகன் இன்வெஸ்டிங் த இண்டிகோ ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹவ் வாஸ் இண்டிகோ கல்டிவேட்டட் எப்படின்னு பார்த்தோன்னா 2 மெயின் சிஸ்டம் வந்து சொல்கிறாங்க. இண்டிகோ கல்டிவேஷனில் வந்துட்டு 2 மெயின் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து நிச், இன்னொன்று வந்து ராயத்தி. நிச் சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா the planter produced indigo and then டைரக்ட்லி கண்ட்ரோலில் தான் வந்துட்டு இருந்துச்சு. பிரிட்டிஷர்ஸோட டைரக்ட் கண்ட்ரோலில் தான் வந்துட்டு இருந்துச்சு. இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. நிச் கல்டிவேஷனில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா இது வந்துட்டு அவங்களுக்கு பயிரிட வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக வந்து இருந்துச்சு. அண்டர் த நிச் கல்டிவேஷன். நிச் கல்டிவேஷன் வந்து பார்த்தோன்னா அந்த நிறையா அவங்களுக்கு வந்து நிறையா வந்து ப்ளஃபிங், புல்லக்ஸ் நிறையா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது, இதெல்லாம் வந்துட்டு பெரிய பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு நம்மளோட கல்டிவேட்டர்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த பீசன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அதிகமான லாபம் கிடையாது, ரொம்ப லோ ப்ரைஸ் ஃபார் த இண்டிகோ. அப்புறம் வந்துட்டு இந்த சைக்கிள் ஆஃப் லோன்ஸ் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கல. அது வந்து ஒரு கரெக்டாக வந்து கிடைக்கல அந்த சைக்கிள் ஆஃப் லோன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணி நம்ம பக்கம் வந்து நம்ம என்ன போட்டுட்ருந்தோம், ரைஸ் தான் வந்து போட்டுட்ருந்தோம். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ரைஸ்லாம் வந்து போடக்கூடாது, நீங்கள் வந்து இண்டிகோ தான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ப்ளூ ரெபெலியன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோன்னா மார்ச் 1859 வந்துட்டு மார்ச் 1859 வந்து என்ன ஆகும்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இண்டிகோவெல்லாம் வந்து நாங்கள் வந்து பயிரிட மாட்டோம், ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ரெபெலியன் வந்துட்டு நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. இவங்க வந்து ரெண்ட்ஸ் பே பண்ண மறுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு இண்டிகோ ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி ரெஃப்யூஸ் பண்ணுறது, இண்டிகோ கம்பெனி ஃபேக்ட்ரி எல்லாம் வந்து அட்டாக் பண்ணதுமா இருக்கவும் இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இண்டிகோ கமிஷன் சொல்லிட்டு வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த இண்டிகோ ப்ரொடக்ஷன் பற்றி, அதோட சிஸ்டம் பற்றி இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக என்கொயர் பண்ணுறதுக்கு வந்துட்டு இண்டிகோ கமிஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் வந்துட்டு எப்படி பண்ணாங்கன்னா இண்டிகோ கல்டிவேஷன் வாஸ் நாட் ப்ராஃபிட்டபிள் ஃபார் யார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆல்சோ refused to produce the indigo in future. Next வந்து after the revolt indigo production வந்துட்டு collapsed in Bengal. அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த ஆப்ரேஷன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஷிஃப்டட் their operation to Bihar. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4 ட்ரைபல்ஸ், திகுஸ் அண்ட் த விஷன் ஆஃப் அ கோல்டன் ஏஜ். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். 1870 அந்த மிடில் வந்து பார்த்தோன்னா பிர்சாங்கிறவர் வந்து பான் ஆகிறாரு. எந்த இதுலன்னா முண்டாஸ் அ ட்ரைபல் குரூப். அங்கே வந்துட்டு இது எங்கே இருக்குன்னா இது எந்த ட்ரைபல் குரூப்னா சோட்டா நாக்பூர் ட்ரைபல் குரூப். ட்ரைபல்ஸே வந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸ் வந்து இருக்கும். அது மாதிரி ட்ரைபல் குரூப்ஸ்க்கு வந்துட்டு சம் ஸ்பெசிஃபிக் கஸ்டம்ஸ் அண்ட் கல்ச்சர் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சரி, ஹவு டிட் ட்ரைபல் குரூப்ஸ் லிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 19th சென்ச்சுரியில் தான் வந்துட்டு ட்ரைபல் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு அதிகமாக வந்து இருந்தாங்க. அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக ஜூம் கல்டிவேட்டர்ஸ். ஜூம்னா வந்துட்டு ஒரு ஷிஃப்டிங் கல்டிவேஷன் தான் வந்துட்டு ஜூம் கல்டிவேஷன். இது வந்து எப்படின்னா ஸ்மால் பேச்சஸ் ஆஃப் லேண்ட் மோஸ்ட்லி இன் ஃபாரஸ்ட்லாம் தான் வந்து இதை வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த கல்டிவேட்டர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா கட் த ட்ரீ டாப்ஸை வந்து கட் பண்ணிடுவாங்க. எதனாலனா சன்லைட் வந்து நிலத்துக்கு வந்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரீச் டு த கிரவுண்ட் அதுக்கு வந்து படணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற அந்த ட்ரீ டாப்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பார்த்தோன்னா பர்ன் த வெஜிடேஷன். அப்புறம் வந்துட்டு அந்த வெஜிடேஷன் வந்து பர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளியர் இட் ஃபார் த கல்டிவேஷனுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா ஒன்ஸ் த கிராப் வாஸ் ரெடி ஹார்வெஸ்டட் அண்ட் தென் பார்த்தோன்னா இவங்க வந்துட்டு ஃபாலோ ஃபார் செவரல் இயர்ஸ். நெக்ஸ்ட்டு சம் பீப்புள்ஸை வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக வந்து போவாங்க. இது வந்து ஹண்டர்ஸ் கேதரர்ஸாக வந்து இது பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இன் மெனி ரீஜன்ஸ் ட்ரைபல் குரூப்ஸ் ஆர் லிவ்ட் பை ஹண்டிங் அனிமல்ஸை வந்து ஹண்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளாக கோடாஸ் இவங்க வந்து ஹண்ட் அண்ட் கேதரர்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் ஒடிசா.
இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும். யூஸ்டு மெனி ஃபாரஸ்ட் ஷ்ரப்ஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு மெடிசினல் இதை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து என்னென்ன பர்பஸ் வந்து இருக்குது, என்னென்ன ஹெர்ப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. இவங்க வந்து அவங்களோட சோல்டு ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இனி லோக்கல் மார்க்கெட்ஸில் வந்து சோல்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பைகாஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னா சென்ட்ரல் இந்தியாவில் வந்து இருக்காங்க. இவங்களுமே வந்துட்டு இவங்கள மாதிரி தான் ஹண்டர் அண்ட் கேதரர்ஸாக தான் வந்து இருந்திருக்காங்க. ட்ரைபல் குரூப்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா நிறையா இதை வந்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குட்ஸை வந்து கேதர் பண்ணிடுவாங்க. கேதர் பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. தே லீட் டு தர் டிபெண்டன்ஸ் ஆன் ட்ரேடர்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ். இவங்கள தான் வந்து டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. சில ட்ரைபல்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஹர்டிங் ரியரிங் பண்ணுவாங்க அனிமல்ஸ். அப்புறம் வந்துட்டு ஃபாரஸ்ட்டில் ஏதாவது கேதர் பண்ணி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவங்களை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா பாஸ்டரலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐ மீன் ஹர்ட்ஸ் ஆஃப் கேட்டில் ஷீப் அக்கார்டிங் டு த சீசன். அண்ட் தென் பார்த்தோன்னா இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து எங்கே இருக்காங்கன்னா வான் குஜர்ஸ் ஆஃப் பஞ்சாப் ஹில்ஸ். பஞ்சாபில் வந்துட்டு பார்த்தோன்னா வான் குஜர்ஸ் ஆஃப் பஞ்சாப் ஹில்ஸ். நெக்ஸ்ட் வந்து லபாடிஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இவங்கெல்லாம் வந்துட்டு கேட்டில் ஹெடர்ஸ். இதை வச்சு நமக்கு கொஷின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து த கேட்டிஸ் ஆஃப் குலு. அவங்க வந்துட்டு ஒரு ஷெப்பர்ட்ஸ். கேட்டிஸ் ஆஃப் குலு வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஷெப்பர்ட்ஸ், ஆடு மேய்க்கிறவங்க. நெக்ஸ்ட்டு வந்து பக்கார்வால்ஸ். இவங்க வந்து எந்த ரீஜியனில் இருக்கவங்கன்னா காஷ்மீர் ரீஜியனில் ரியர் கோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து சில பேர் வந்துட்டு செட்டில்டு கல்டிவேஷன் வந்து பண்ணுவாங்க. இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா ஒரே பிளேஸில் வந்து இருக்க மாட்டாங்க. மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இவங்க வந்து எப்படின்னா ப்ளஃபிங் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிராஜுவலி அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரைட்ஸ் ஓவர் த லேண்ட். அவங்க வந்து அந்த கிராஜுவலாக வந்து அவங்களுக்கு வந்து என்ன உரிமை கிடச்சிச்சின்னா அந்த லேண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த உரிமையை வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் செட்டில் த ட்ரைபல் குரூப்ஸ். இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எந்தெந்த இதுக்குன்னா கவுன்ஸ் சந்தால்ஸ் இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் செட்டில் அஃபீஷியல்ஸ் பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ் வந்து செட்டில் த ட்ரைபல் குரூப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஹவு டிட் கலோனியல் ரூல் அஃபெக்ட் ட்ரைபல் லைஃப்ஸ். இந்த கலோனியல் ரூல் வந்து எப்படி ட்ரைபல் லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அரைவாகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரைபல் பீப்புள்ஸோட சீஃப்ஸ் இருப்பாங்கள்ல அவங்க வந்து எக்கனாமிக் பவரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பட் இவங்க வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே வந்து யார் கையில் போயிடுச்சு, பிரிட்டிஷர்ஸ் கையில் வந்துட்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் ரூல் வந்து என்ன பண்ணாங்கன்னா ட்ரைபல் சீஃப் வந்துட்டு இந்த மாதிரி தான் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இது பண்ணணும், இந்த மாதிரி தான் வந்துட்டு அலோவ் பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய லா வந்து மேட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் ஆஃபீஸியல்ஸ் வந்துட்டு நிறையா லா வந்து மேட் பண்ணாங்க. அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி, ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸில் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஷிஃப்டிங் கல்டிவேட்டர்ஸ் வந்து என்ன நினச்சாங்கன்னா இது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க, அப்படி ஃபீல் பண்ணாங்க. இவங்களோட ரெவன்யூ சோர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு எது வாண்டடாக வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ரெகுலர் ரெவன்யூ சோர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்ட்ரடியூஸ்டு த லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தோன்னா ப்ராப்ளம் வித் ட்ரேடு. 19th சென்ச்சுரியில் ட்ரைபல் குரூப்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா சொன்னால் ப்ராப்ளம் வித் ட்ரேடு அப்படின்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து எதில் ரொம்ப டிசையர்டாக இருந்தாங்கன்னா சில்கில் வந்து ரொம்ப டிசையர்டாக வந்து இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா இந்தியன் சில்க்குக்கு வந்து ரொம்ப டிமாண்டாகவும் இருந்துச்சு யூரோப்பியன் மார்க்கெட்ஸில். ஸோ 18th சென்ச்சுரியில் அந்த சந்தால்ஸ் அந்த ட்ரைப்ஸ்கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி குக்கூன்ஸில் தானே நம்ம வந்து பட்டு துணி இதெல்லாம் வந்து இது பண்ணுறோம். ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து குக்கூன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் வந்துட்டு அதிகமான விலையில் போயிட்டு இங்கே கம்மியான விலையில் வாங்கிட்டு அங்கே போயிட்டு அதிகமான விலையில் வந்து விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சர்ச் ஃபார் ஒர்க். ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் வந்துட்டு டிம்பர் ட்ரைபல்ஸ் வந்து அதிகமான இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த டீ பிளான்டேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து வேலை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து லோ வேஜஸில் தான் வந்துட்டு சம்பளம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா க்ளோசர் லுக். ட்ரைபல் குரூப்ஸ் வந்து இவங்களுக்கு
பிரிட்டிஷர்ஸ் வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது, இது எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல. இந்த ட்ரைபல் குரூப்ஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் இதுலேருந்து ரொம்ப இந்த சேஞ்சஸ்க்கெலாம் வந்து அகெயின்ஸ்டாக வந்து மாறிட்டாங்க. இவங்களோட எக்ஸ்ப்ளாய்டேஷன், அப்புறம் வந்துட்டு நியூ டாக்ஸஸ் வந்து இவங்க போடுறது, அப்புறம் வந்துட்டு நிறையா எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை ட்ரேடர்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பிர்சா முண்டா. இவங்க யாருன்னா, இவங்க தான் வந்து ஒரு கிரேட் மூமெண்ட்டுன்னே சொல்லலாம். இவர் வந்து லீடர்ஷிப் ஆஃப் எப்படி வந்துச்சுன்னா, லீடர்ஷிப் ஆஃப் பிர்சா முண்டா. திஸ் மூமெண்ட் பிகன் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பிர்சா முண்டா. இவங்க வந்து லேண்ட்லார்ட்ஸ்க்கு வந்து அகெயின்ஸ்டாக, அப்புறம் வந்துட்டு மணி லெண்டர்ஸ், அப்புறம் மிஷினரிஸ், இதுக்கெலாம் அகெயின்ஸ்டாக வந்து இவர் எடுத்துகிட்டு போனார். பட் இவரை வந்து எப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1895 வந்துட்டு பிர்சா முண்டா வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவரை எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1897 வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்துட்டு 1800 வந்துட்டு இந்த பிர்சா வந்து இறந்து போயிடுறாரு. எதனாலன்னா காலராவால். அப்புறம் இந்த மூமெண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 5. சாப்டர் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். வென் பீப்புள் ரெபல் 1857 அண்ட் ஆஃப்டர். பாலிசிஸ் அண்ட் பீப்புள்ஸ் வந்து பார்த்தோன்னா, அந்த பாலிசிஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு நிறையா இதை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் பார்த்தோன்னா கிங், குயின்ஸ், பிசன்ஸ், லேண்ட்லார்ட்ஸ், ட்ரைபல்ஸ், சோல்ஜர்ஸ், இந்த டிஃப்ரெண்ட் வேஸில் வந்துட்டு ரொம்ப பாதிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நவாபுக்கும் வந்துட்டு அவங்க பவரை வந்து இழக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. எப்போன்னா மிட் 18th சென்ச்சுரியில் வந்து பார்த்தோன்னா நவாப்ஸ், ராஜாஸ் தான் வந்து இருந்தாங்க. அவங்களும் வந்துட்டு அவங்களோட பவர்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா எரோடாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட அத்தாரிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க ஆரம்பித்தாங்க. யாருன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து அதிகமான பவர் வந்து வந்துருச்சு. கம்பெனி ரூலுங்கிறது போயிட்டு க்ரௌன் ரூலுங்கிறது வந்து வந்துச்சு 1857 அப்புறம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1801 வந்து பார்த்தோன்னா சப்சிடியரி அலைன்ஸ்லாம் வந்துட்டு இம்போஸ் பண்ணாங்க. எங்கன்னா ஆவதில் வந்துட்டு சப்சிடியரி அலைன்ஸ் 1801 வந்துட்டு இம்போஸ் பண்ணாங்க. இந்த கம்பெனி வந்து அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா முகல் டைனாசிட்டியே எண்டாகிற மாதிரி வந்து பண்ணிட்டாங்க. அவுரங்கசீப்போட எல்லா பவருமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நவாப்ஸ் வந்து வந்தாங்க. அந்த நவாப்ஸ் வந்து ஒரு கரெக்டான இதில் இல்லை. ஸோ அவங்களும் வந்துட்டு மிர்ஜாஃபர், சிராஜுத்தௌலா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கரெக்டான இதில் இல்லை. ஸோ அவங்களோட இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு, பப்பட் மாதிரி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து எல்லா பவரையும் வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முகல் டைனாசிட்டி வந்து எண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா த பீசன்ஸ் அண்ட் த சிப்பாய்ஸ். 1857 ரிவோல்ட்டில் வந்து தெரியும் கிரேட் விக்டரி ஆஃப் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நமக்கு க்ரௌன் ரூலுங்கிறதே வந்துச்சு. பீசன்ஸ், ஜமீன்தார்ஸ் இவங்களுக்குலாம் வந்துட்டு ஹை டேக்ஸஸ் வந்து இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெத்தடெல்லாம் அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா ரிஜிடு மெத்தடாக வந்து கொண்டு வந்தாங்க. அவங்களோட ரெவன்யூ கலெக்ஷனில் ரொம்ப ரிஜிடாக வந்து கொண்டு வந்தாங்க. இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து எப்படி சிப்பாய்ஸ் வந்து இவங்க கம்பெனியில் இது பண்ணும்போது ரொம்ப ஒரு அன்ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டிஷன்ஸ் வந்து போடுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சம் நியூ ரூல்ஸ் வந்து வயலேட்டடு. அப்புறம் வந்துட்டு ரிலீஜியஸ் சென்சிபிலிட்டிஸ் அண்ட் பிலீஃப்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் டு ரிஃபார்ம்ஸ். பிரிட்டிஷ் வந்து எதை நம்பினாங்கன்னா இந்தியன் சொசைட்டியை வந்துட்டு ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பினாங்க. நிறைய லாஸ் வந்து பாசிட்டிவ் ஸ்டாப். நெக்ஸ்ட் வந்து நிறைய இதை வந்துட்டு அவங்க உள்ளே வர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு வந்தாங்க, ட்ரேடிங்காண்டி தான் வந்தாங்க. அது போய் இவங்க நம்மளோட எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு நம்மளோட ரிசோர்ஸஸ் ஃப்ளரிஷ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து காய் நகர்த்தினாங்க. அப்படி இருந்துட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரிலீஜியனையும் வந்துட்டு புகுத்தணுன்ற மாதிரி வந்து வந்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம வந்து ஆர்த்தோடாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அபாலிஷ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக சதி, அப்புறம் வந்துட்டு ரீமேரேஜ் பண்ணுறத வந்து என்கரேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்ஸ். இது வந்து ஒரு நல்ல ரிஃபார்ம்ஸ் தான். பட் அந்த டைமில் இந்த ஹிந்து பீப்புளுக்கு வந்து அதெல்லாம் வந்து பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து த்ரூ த ஐஸ் ஆஃப் பீப்புள் என்னன்னு பார்த்தோன்னா இந்த இங்கிலீஷ் were determined to wipe out the religion of Hindus and Muslims. நெக்ஸ்ட் வந்து mutiny becomes a popular rebellion. அந்த 1857 ரிவோல்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாசிவ் ரெபெல்லியனாக வந்து இருந்துச்சு.
அகெயின்ஸ்டாக அந்த பிரிட்டிஷோட ரூலுக்கு அகெயின்ஸ்டாக தான் 1857 ரிவோல்ட். இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செவரல் பிளேஸில் வந்துட்டு நிறைய அந்த அந்த 1857 ரிவோல்ட்டை வந்து சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. எங்கே ஃபஸ்ட்டு பிகின் ஆச்சுன்னு பார்த்தோன்னா மீரட்டில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு நிறையா இந்தியாவில் இருக்க நிறையா பிளேஸில் வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி ரோஸ் ஆஃப் த ரெபெலியன். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா ஃப்ரம் மீரட் டு டெல்லி 29th March 1857 மங்கள் பாண்டே அவர் வந்து யாருன்னா ஒரு யங் சோல்ஜர். இவர் வந்துட்டு ஹேங் பண்ணியிருப்பாங்க. ஹேங் டு டெத் ஃபார் அட்டாக் பாரக்பூர். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் இன் மீரட் அவங்க வந்து மீரட்டில் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் பார்த்தோன்னா 10th May இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோடு ஆல் நைட் அப்புறம் வந்துட்டு டெல்லியை வந்து ரீச் பண்ணிடுவாங்க. ரீச் பண்ணிவிட்டு டெல்லியிலேயும் வந்துட்டு அதிகமான ரெபெலியன் வந்து வந்துச்சு. பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கில்டு, அதாவது கொல்லப்பட்டாங்க. பில்டிங்கில் வந்துட்டு தீயெல்லாம் வச்சு கொளுத்திட்டாங்க. அந்த மாதிரி நிறையா இந்த ரெபெலியன் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அட்ராசிட்டிஸ் தீ வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு கொல்றது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபோர்ஸபிளி மெட் த பஹதூர் ஷா ஜாஃபர். இவர் தான் அப்போ லாஸ்ட் முகல். அவர் சொல்லவே வேணாம், பப்பட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அவர் ரொம்ப வயசானவர். நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த ரெபெலியன் ஸ்ப்ரெட் ஆகிறது. இந்த பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரூட்டட் ஃப்ரம் டெல்லி ஆல்மோஸ்ட் அ வீக். வீக் வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆச்சு. டெல்லி, கான்பூர், லக்னோ இங்கிட்டலாம் வந்துட்டு அதிகமாக அந்த மியூட்டினி வந்து இதாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா இந்திஸ் ரெபல் நானா சாஹிப் ஆஃப் கான்பூர், பிர்ஜிஸ் காதர் ஆஃப் லக்னோ, மதர் பேகம், ஹஸ்ரத் மஹால், ராணி லக்ஷ்மிபாய் ஆஃப் ஜான்சி இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த 1857 ரிவோல்ட்டில் வந்து பங்கேற்றுருப்பாங்க. அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ். நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தோன்னா ராணி அவந்திபாய் லோதி ஆஃப் ராம்கர். இவங்களும் வந்துட்டு 1857 ரிவோல்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா இந்த கம்பெனி ஃபைட்ஸ் பேக். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தோன்னா டெல்லியை வந்து ரீகேப்சர் பண்ணிட்டாங்க. எப்போன்னா செப்டம்பர் 1857 வந்துட்டு ரீகேப்சர் வந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா லாஸ்ட் முகல் எம்பரர் பஹதூர் ஷா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கோர்ட் அண்ட் சென்டென்ஸ்டு டு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அதே வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அலாங் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் ஸ்பென்ட் டு பிரிசன் இன் ரங்கூன். இவங்க ஒய்ஃபும் இவங்க கூட வந்துட்டு பிரிசனாக வந்து இருந்திருக்காங்க. எங்கன்னா ரங்கூனில் வந்து இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்து இதில் ஒரு மாசிவ் விக்டரி வந்து கிடச்சிச்சு. ஆஃப்டர் மெத் என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து நிறையா இவங்க கையில் வந்தனால நிறையா ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இது எப்போ எண்டாச்சுன்னா 1859 வந்து எண்டாச்சு. அப்புறம் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் நியூ ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 1858 வந்துட்டு பாஸ் பண்ணாங்க. டிரான்ஸ்ஃபர்ட் பவரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்டு பவர் ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இதுதான் வந்துட்டு என்னென்னா க்ரௌன் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இந்தியன் அஃபேர்ஸ். இதை பற்றி நம்ம வந்து ஸ்பெக்ட்ரமில் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து நடத்தியிருப்போம். பட் இது வந்து அதில் இருந்தால் என்சிஆர்டிலேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி அதுக்கெலாம் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுலேருந்தே நம்ம படிச்சுட்டு போகலாம். பட் இது ரெண்டுமே இனஃப் ஃபார் ப்ரிலிம்ஸ். நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 6 தான் வந்து பார்க்க போகிறோம். கலோனியலிசம் அண்ட் த சிட்டி, த ஸ்டோரி ஆஃப் அன் இம்பீரியல் கேபிட்டல். சரி, கலோனியல் ஆட்சி வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளோட இந்தியா வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு மாடர்ன் சிட்டிஸாக வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வர ஆரம்பித்தாங்க. 18th century கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் பிரசிடென்சியாக வந்து அறிவித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீஆர்பனைசேஷன் வந்து பண்ணாங்க 19th century. எங்கன்னா மச்சிப்பட்டினம், அப்புறம் வந்துட்டு சூரத், ஸ்ரீரங்கப்பட்டினம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹவு மெனி டெல்லிஸ் பிஃபோர் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெல்லியை வந்துட்டு எப்படின்னா ஹஸ் பின் த கேபிட்டல் ஃபார் மோர் தென் 1000 years.
அப்புறம் வந்துட்டு ஷாஜஹான் வந்து என்னாச்சுன்னா அது ஒரு அற்புதமான சிட்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷாஜஹான் வந்துட்டு மோஸ்ட் ஸ்ப்ளெண்டட் கேபிட்டல் ஆஃப் ஆல், ஷாஜஹான் பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் பிகன் 1639 வந்து இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டியூரிங் ஷாஜஹான் டைமில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டராக வந்துட்டு சூஃபி கல்ச்சராக வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ப் டிவிஷன் வந்து பண்ணாங்க. ஐ மீன் அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒரு ஷார்ப் டிவிஷன் பிட்வீன் ரிச் அண்ட் புவர். நெக்ஸ்ட்டு வந்து நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டெல்லி ஃபஸ்ட்டு வந்து சுல்தான் ஷாஜஹான் இருக்கும்போது ஹவு மெனி டெல்லிஸ் பிஃபோர் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். இப்போ கேபிட்டல் ஃபார் மோர் தென் 1000 years. அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா இவர் வந்து ஷாஜஹான் பில்ட் த மோஸ்ட் ஸ்ப்ளெண்டட் கேபிட்டல் ஆஃப் ஆல் வந்து அப்படி கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஷாஜஹான் ஹேட் பிகன் 1639 அண்ட் தென் பார்த்தோன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சூஃபி கல்ச்சரோட சென்டராக வந்து இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது அப்போ வந்து எப்படி இருந்துச்சுன்னா அந்த டெல்லிஸ் இதில் ஷார்ப் டிவிஷனாக வந்து இருந்துச்சு பிட்வீன் ரிச் அண்ட் புவர். நெக்ஸ்ட்டு வந்து நியூ டெல்லி அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சுன்னா 1803 அப்புறம் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து அவங்களோட டெல்லியை வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆஃப்டர் டிஃபீட்டிங் த மராத்தாஸ். அப்புறம் வந்துட்டு மாடர்ன் டெல்லி டெவலப்டு ஆஃப்டர் 1911 பிகேம் த கேபிட்டல் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷோட கேபிட்டல் இந்தியாவை எது இருந்துச்சு 1911 வந்துட்டு டெல்லி வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து டெமாலிஷிங் அ பாஸ்ட் என்னாச்சு பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து க்ரௌன் ரூல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரூல் வந்து நல்லாவே கிடைச்சி 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் டெல்லி வந்துட்டு டெமாலிஷிங் அ பாஸ்ட். டெல்லி வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த 19th century பிரிட்டிஷ் லிவ்டு அலாங் வித் த வெல்த்தியர் இண்டியன்ஸ். அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா இருந்தப்போ இவங்க வந்து நிறையா உருது பெர்ஷியன் கல்ச்சரை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு பொயட்ரி இதெல்லாம் வந்துட்டு லோக்கல் ஃபெஸ்டிவல் இது எல்லாத்தையுமே வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து பிரிட்டிஷ் வாண்டட் டு ஃபர்கெட் த முகல் பாஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய ஏரியாஸ் அரவுண்ட் த ஃபோர்ட் வேர் கம்ப்ளீட்லி கிளியர்ட் ஆஃப் கார்டன்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா முகல்ஸோட பாஸ்ட்டை வந்து ஃபர்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஏரியாஸ் அரௌண்ட் த ஃபோர்ட் கம்ப்ளீட்லி கிளியர்டு. அதாவது இப்போ ஃபோர்ட் இருக்குன்னா அது வெளியே வந்துட்டு கார்டன்ஸ் பவலியன்ஸ் மாஸ்க் இது மாதிரி இருக்குன்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து என்ன பண்ணாங்கன்னா கிளியர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து 1870 வந்து பார்த்தோன்னா வெஸ்டர்ன் வால்ஸ், அதாவது ஷாஜஹான் பாத்தில் வந்துட்டு வெஸ்டர்ன் வால்ஸ் அதை வந்து ப்ரோக்கன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கன் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் த ரயில்வே. அப்புறம் வந்துட்டு வால்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து டெமாலிஷிங் அ பாஸ்ட் பிளானிங் அ நியூ கேபிட்டல். இவங்க இதில் வந்துட்டு நியூ கேபிட்டல். அப்புறம் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு மெனி ஸ்பெக்டாகுலர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து நடந்துச்சு. 1877 வந்துட்டு வைஸ்ராய் லிட்டன் ஆர்கனைஸ்டு அ தர்பார் டு அக்னாலேஜ் குயின் விக்டோரியா த எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா அதெல்லாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1911 வந்துட்டு கிங் ஜார்ஜ் V அவர் வந்துட்டு அவர் வந்து இங்கிலாண்டோட க்ரௌனாக வந்து இருந்திருப்பார். இந்த தர்பார் வாஸ் ஹெல்ட் இன் டு டெல்லி. அது வந்து எப்படி இது பண்ணாங்கன்னா ஒரு அக்கேஷனாக வந்து ஒரு விழாவாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னா ஷிஃப்ட் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஃப்ரம் கல்கட்டா டு டெல்லி. கல்கட்டாலேருந்து டெல்லியை வந்து மாற்றினாங்க. நியூ கேபிட்டல் வந்து எப்படி இருந்துச்சு 1857 அப்புறம் நிறைய ஸ்பெக்டாகுலர் ஈவெண்ட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. 1877 வைஸ்ராய் லிட்டன் வந்துட்டு ஒரு தர்பார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாரு. குயின் விக்டோரியா த எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா. 1911 வந்துட்டு கிங் ஜார்ஜ் வந்து இங்கிலாண்டில் க்ரௌனாக வந்து இருக்கிறாரு. அண்ட் தென் பார்த்தோம்னா அந்த தர்பார் வாஸ் ஹெல்ட் இன் த டெல்லி. அப்புறம் தான் வந்துட்டு இவங்க ஒரு அக்கேஷன் மாதிரி வச்சு கல்கட்டா டு டெல்லியாக வந்து மாற்றுறாங்க. எட்வர்டு லுட்டியன்ஸ் அப்புறம் வந்துட்டு ஹெபர்ட் பேக்கர் ஆர்கிடெக்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு நியூ டெல்லியை வந்துட்டு டிசைனிங் பண்ணுறாங்க இட்ஸ் பில்டிங். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைஃப் இன் த டைம் ஆஃப் பார்ட்டிஷன். இந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா 1947 அது வந்து என்னென்னா ஒரு மாசிவ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாப்புலேஷன் போத் சைடு, அதாவது நியூ பார்டர். ஃப்ரெண்ட்ஸ் இதோட வந்துட்டு வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். புக்கையும் போட்டலாம் தான் வந்து நினச்சேன், பட் ஐ ஹேவ் ஃபாஸ்டிங் ஃபார் டுடே, ஸோ சாரி. வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து முடிச்சிடலாம்.
நாம் கற்ற கல்வி மற்றவர்களுக்கும் உதவட்டும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.